இன்னைக்கு என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சாக்லேட் தான் செய்ய போகிறேன். அதுவும் ஹோம்மேட் சாக்லேட், ரொம்ப ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீனோட. வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம பட்டரையும் ஒயிட் சாக்லேட் காம்பனண்ட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சாக்லேட் காம்பனண்ட் மெல்ட் ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேரிச்சம்பழத்துக்குள்ளே நம்ம பாதாமை உள்ளே ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை நம்ம சாக்லேட்குள்ளே டிப் பண்ணி அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. என் பொண்ணுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதையும் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் தூவி இருக்கேன். இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்காக நான் சிம்பிளாக ஒரு இட்லி உப்புமா தான் செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் பொண்ணை போய் விளையாடிட்டு இருந்தா வெளியே. அவளை போய் கூப்பிட்டேன். அவளும் ஓடி வந்தா. என்னம்மான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் இதை செஞ்சேன். அவளை ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார சொன்னேன். ஃப்ரீசர்லேருந்து நான் செஞ்சு வச்ச சாக்லேட்டை எடுத்து அவகிட்ட காமிச்சேன். அவளுக்கு சாக்லேட்னா அப்படி ஒரு உயிர். அவ பார்த்ததும் அவ்வளோ ஒரே எக்ஸைட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அதை ஒரு சாக்லேட்டை எடுத்து நான் கட் பண்ணி அவ கையில கொடுத்தேன். அவ சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குமா அப்படி சொன்னா. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியா வீட்டில் செஞ்சு கொடுங்க. டேட்ஸ் சாப்பிடாத நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வச்சு நம்ம ஹெல்த்தியா அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு தோசை தாங்க ஊத்துனேன். அது எப்பவும் போல தோசை இல்லை, இது கொத்து தோசை. இதை எப்படி செய்யறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.